19:28 வாசிங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து தக்கதாக தாகமா இருக்கிறேன். இந்த தாகமா இருக்கிறேன்னு சொன்னா அநேக பிரசங்கம் பண்ணலாம். இயேசு சிலுவையில் இருக்கும்போது என்ன செய்யாரு? தாகமா இருக்கிறேன். எதை குறிச்சு தாகமா இருக்கிறாரு? ஆத்துமாவை குறிச்சு தாகம். அநேகர் இன்னும் என்ன செஞ்சிருக்கிறார்கள்? ரட்சிக்கப்படாம இருக்கிறார்களே. இன்னும் அநேகர் விடுதலை பெறாம இருக்கிறார்களே. இன்னும் அநேகர் இன்றைக்கு வராம இருக்கிறார்களே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாம ஜனங்கள் இருக்கிறார்களே. இவர்கள் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? சொல்லுங்க, இயேசுவை பற்றி சொல்லுங்க. இன்னும் நான் என்ன செய்யறேன்? தாகமா இருக்கிறேன், தாகமா இருக்கிறேன். இன்னும் உங்களை குறிச்சு தாகமா இருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு இப்ப எல்லாம் ரட்சித்தேன், ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், ரட்சிக்கப்பட்டு இருக்கேன், எல்லாம் கொடுத்திருக்கிறேன். ஆனா இன்னும் என் பிள்ளைகள் ஆத்தும ஆதாயம் படுத்தலையே, விசுவாச சத்தியத்தை சொல்லலையே, இன்னைக்கு என்னுடைய கட்டளை என்ன நிறைவேற்றாம இருக்கிறார்களே. தாகமா இருக்கிறேன். எனக்கு ஒரு காரியத்தை முடிச்சது, தாகமா இருக்கிறேன் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். இங்க ஒரு மனுஷனுடைய இருதயம் திறக்கப்பட்டுருச்சு. தாகமா இருக்கிறேன்னு சொன்ன உடனே ஒரு மனுஷனுடைய இருதயம், போர் சேவனுடைய இருதயம் திறந்துருச்சு. அவன் என்ன செய்யறான்? தாகமா இருக்கிறாரே என்று சொல்லி அவன் ஒரு போர் சேவகன் அவனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யறான்? கடல்காரன் எடுத்து தாகமா இருக்குன்னு சொல்லும் போது எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தாகமா இருக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா ஒரு போர் சேவனுக்கு இருதயம் திறந்து என்ன செய்யறான்? கடற்காலன் எடுத்து தோய்த்து எப்படியாவது அவர் நாக்க நினைச்சு விடலாம், அவர் ஆசை நிறைவேற்றலாம். அந்த கடைசி சொல்லுவோம்ல, கடைசி ஆசைய நிறைவேற்றலாம். அத்தனை பேர் வேடிக்கை பார்க்கிறான், எல்லாரும் வேடிக்கை பார்க்கிறார்கள். யாரும் தண்ணி கொடுக்க ஆளு இல்ல. நாம தியானிக்கிறோம், தாகமா இருக்கிற ஆத்துமா தாக, ஆத்துமா தாகன்னு நல்ல விஷயங்க தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அங்க ஒரு போர் சேவனுடைய இருதயம் என்ன செய்ய திறக்கப்பட்டு இயேசுவுடைய வாஞ்சியை நிறைவேற்றினானே. நீங்களும் நானும் இன்னும் ஏன் நிறைவேற்றாம இருக்கிறோம்? நினைச்சு பாருங்களேன். அது சிந்திச்சு பாத்தீங்களா? படிச்சு பாத்தீங்களா? போர் சேவன் நிறைவேற்றான். நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஹலோ, நிறைவேற்றுவோமா? நிறைவேற்றணும். இயேசு தாகமா இருக்கிறேன் நம்மளை குறிச்சு ஒரு போர் சேவன் நிறைவேற்றினார் சொன்னார். நாம் நிறைவேற்றுவோம்.